அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எங்க கிளம்பிட்டோம்னா நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்துக்கு கிளம்பிட்டோங்க. ஆமாங்க, இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கத்தில் இதுவும் ஒரு லிங்கங்க. நம்ம இப்போ துவாரகால தான் இருக்கோம். துவாரகால இருந்து தான் நாகேஸ்வருக்கு நம்ம பைக்கை ரெண்ட் எடுத்து போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம வண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம தீன்பட்டி சவுக்கில் இருந்து கிளம்பலாங்க நாகேஸ்வர் மகாதேவ தரிசனம் பண்ணுறதுக்கு. நாம் இப்போ நாகேஸ்வர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த துவாரகா ரயில்வே ஸ்டேஷனோடைய கிராசிங்கை தாண்டி தாங்க போனோம். லெவல் கிராசிங் தாண்டி நம்ம அந்த பக்கமாக அந்த ரோட்டுக்கு போனோம். வழியில் வரும், நீங்கள் பாருங்கள். காய்ஸ், அங்கே பார்த்தீங்களா மயில். நாகேஸ்வர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய மயிலை நம்ம பார்க்கலாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வர வழியில் ஏதாவது ஒரு இடத்துல தான் வீடே வருங்க. காய்ஸ், இங்கே பாருங்க, இதுதாங்க குஜராத்தில் ஷேர் ஆட்டோ. செம்மையா இருக்குல்ல? இங்கே எல்லா சிவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊமத்தங்காயை வச்சு பூஜை பண்ணுறாங்க. பாருங்க, ஊமத்த பூ கூட இருக்கு. ஆனால் நம்ம இடத்துல இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது என்னடா நாகேஸ்வர் இதுக்கு மட்டும் தனியாக வந்திருக்க, இதுக்கு வந்து தனியாக விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நாகேஸ்வர் இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு லிங்கங்க. அதாவது இது 8வது ஜோதிர்லிங்கம். இப்போ நாம போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. எங்கள் அப்பா முன்னாடி போயிட்டு இருக்காரு. லைனில் போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துடலாம். காய்ஸ், கோவிலுக்குள்ளே இப்போ நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோங்க. இவங்க எல்லாம் குஜராத்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நாகேஸ்வரம் இன்னைக்கு என் கூட சேர்ந்து தரிசனம் பண்ண போகிறாங்க. காய்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பூஜை பொருளை வாங்கிட்டு தான் நம்ம கோவிலுக்குள்ளே போக முடியும். உள்ளே போய் நாமளே சுவாமியை தொட்டு தரிசனம் பண்ணலாங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸுங்க. நாம உள்ள போய் சுவாமியை தொட்டு தரிசனம் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. காய்ஸ், இதோ காய்ஸ், நல்லா பாருங்க, சுவாமியை காமிக்கிறேன், நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. சுவாமிக்கு முன்னாடி நந்தீஸ்வரர் இருக்காருங்க.
கோவிலோடைய பிரசாத கவுண்டரில் சுவாமியோட ஃபோட்டோ வைக்கிறாங்க. சந்தனம், சாம்பிராணி எல்லாமே இருக்குங்க. பூஜைக்கு உண்டான அத்தனை பொருளும் கோவிலுக்குள்ளேயே இருக்குங்க. சாலக்கிராமம் இருக்குது, குங்குமம் இருக்குது, சந்தனம் எல்லாமே இருக்குங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா பாதுஷா இருக்குது, பால்கோவா இருக்குது. அந்த கவுண்டரில் பூஜைக்கு உண்டான ஐட்டம் சுவாமிக்கு உள்ளே வாங்கிட்டு போகிறது எல்லாமே இருக்குங்க. கோவிலில் நம்ம சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது இங்கே நம்மளுக்கு பொட்டு வச்சு விடுவாங்கங்க. அழகா சிவனார் இருக்காரா, இங்கே பாருங்கள், கீழே சந்தனம் இருக்குது, இதில் தொட்டு நம்மளுக்கு பொட்டு வைப்பாங்கங்க. கைஸ், நானும் சாமி பார்த்துட்டு வந்து பொட்டு வச்சுக்கிட்டேங்க. நல்லா இருக்கா? நம்ம தாருகா வனத்தில் இருக்கிற நாகேஸ்வரோடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல முனிவர்களும் அவங்களுடைய பத்தினிகளும் தவம் செஞ்சுட்டு வந்திருக்காங்கங்க. இங்கே அவங்க இறைவனை மறந்துட்டு யாகம் தான் பெருசு, அப்புறம் அவங்களுடைய மனைவிகள் எல்லாமே கற்பு தான் பெருசு அப்படின்னு நினச்சி சுவாமியை வணங்குறதே நிறுத்திட்டாங்கங்க. வெறும் யாகம், அப்புறம் வந்து அவங்களுடைய கற்பு இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை மறந்துட்டு இங்கே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இறைவன் சிவபெருமான் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாடம் புகட்டணும், தவமும் யாகமும் பெருசு கிடையாது, இறை பக்தி தான் பெருசு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இங்கே அவங்களுக்கு திருவிளையாடல் புரிஞ்சிருக்காருங்க. அதன் பிறகு சிவபெருமான் திகம்பரன் வேடமிட்டு மகாவிஷ்ணுவை மோகினி அவதாரம் எடுத்து முனிவர்கள் யாகம் செய்கிற இடத்துக்கு போக சொல்கிறாருங்க. மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து யாகம் செய்கிற முனிவர்கள் கிட்ட போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு அழகை யாகம் செய்கிற அந்த பிராமணர்கள் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. முனிவர்கள் எல்லாமே மதிமயங்கி போயிடுறாங்க. மதிமயங்கி அந்த மோகினியோடைய ஆட்டத்துக்கு பின்னாடியே அப்படியே நடந்து போயிடுறாங்கங்க, யாகத்தை எல்லாம் விட்டுட்டு. இந்த பக்கம் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா திகம்பரன், அதாவது பிச்சைக்கார ரூபத்தில் நிர்வாணமாக இந்த முனிவர்களோட பத்தினி இருக்கிற இடத்துக்கு வராருங்க. இவருடைய அழகை பார்த்து அவங்கெல்லாம் மதிமயங்கி அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு கூட்டமும் சிவபெருமான் பின்னாடியும் மோகினி பின்னாடியும் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முனிவர்கள் எல்லாமே அந்த பொண்ணு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவபெருமான் பின்னாடி அவங்களுடைய மனைவிகள் எல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்க ஒரு இடத்துல வந்து நின்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து புத்தி வந்து தெரியுது, என்னடா இது, இந்த பொண்ணு பின்னாடி நம்ம வந்துட்டுமே, நம்ம மனைவிகள்லாம் யார் பின்னாடியோ வந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே கலக்கம் ஆயிடுச்சுங்க. அப்படி அவங்க எல்லாரும் மயக்க தெரிஞ்சு சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்கங்க, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு. நான் இந்த தாருகாவனத்தில் தவம் செய்கிறதுக்காக என்னோட மனைவி கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் உங்கள் மனைவின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பின்னாடி வந்தீங்க இல்லையா, அவள் தான் என் மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இந்த சண்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற முனிவர்கள்லாம் சொல்லவே, இது நல்லா இருக்குது, உங்கள் பொண்டாட்டிகள்லாம் ஏன் பின்னாடி வந்தாங்க, அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கேட்குறாரு. இந்த இடத்துல நான் தவம் செஞ்சால் என்னோட தவம் வந்து பூர்த்தி ஆகாது, அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள்ட்ட சொல்றாங்க. முனிவர்கள் முன்னாடியே இறைவன் நின்று இருந்தோம், அவங்களால இறைவனை சரியா தரிசனம் பண்ண முடியாம போயிருக்கு. அப்படி இறைவன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பின உடனே முனிவர்களுக்கு கேடுகால ஆரம்பிச்சிருச்சுங்க. வீட்டில் செல்வம் இல்லை, சாப்பாடு இல்லை, உடம்புல ஆரோக்கியம் இல்லை, எல்லாமே வத்தி போய் யாகம் செய்யறதுக்கு கூட எதுவுமே இல்லாமல் சக்தி இல்லாமல் உடம்புல போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா முனிவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பிரம்மதேவரை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இது மாதிரி எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட கேட்குறாங்க. பிரம்மதேவர் நடந்த அத்தனையும் சொல்லி அவங்களுக்கு விளக்குறாரு. ஐயோ நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர்கிட்ட கேட்கும்போது பிரம்மதேவர் தாருகாவனத்து முனிவர்கள்கிட்ட இந்த சிவலிங்கத்தை கொடுத்து இங்கே தாருகாவனத்தில் வச்சு பூஜை செய்யுங்க, இறைவன் உங்களுடைய பூஜையில் மகிழ்ந்து உங்களுடைய சாபத்தையோ உங்களுடைய பிரச்சனைகளையும் போக்குவார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க. இங்கே அந்த முனிவர்கள் வச்சு பூஜை செஞ்ச லிங்கம் தான் நாகேஸ்வர லிங்கங்க. இப்போ நம்ம அதை தான் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம், நாகேஸ்வர் மகாதேவா.
காய்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குஜராத்தில் இருந்து நம்மளுக்கு சில சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்கங்க. சாரோடைய பேர் வந்து பிரதீப். இங்கே நம்ம கூட சேர்ந்து நாகேஸ்வரை இன்னைக்கு தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஹாய் ப்ரோ. கோவில்ல இருந்து நம்ம வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரசாத கவுண்டர் இருக்குங்க. இதுவும் உள்ளேயே இருக்குது. இங்கே வர இங்கேயே எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது நீங்கள் வாங்குறதுக்கு பிரசாதமாக. இங்கே இந்த பிரசாத கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரசாதம் மட்டும் 150 ருபீஸுங்க. இதை தவிர மீதி இருக்கிற எல்லாமே 100 ருபீஸ் ஆங்க. இப்போ நம்ம சுவாமியை எல்லாம் தரிசனம் பண்ணியாச்சுங்க. அப்படியே இப்போ வெளியில் போவோம். வெளியில் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற நாகேஷ் வண்ணுக்கு வந்திருக்கோங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா, நாகேஸ்வரத்துடைய காடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயற்கையான காடு, நாகேஸ்வரம் கோவிலுக்காக வச்சுருக்காங்கங்க. இங்கே நம்ம உள்ளே ஃப்ரீயாகவே போகலாம். உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே முழுக்க காலியாக இருக்குங்க, யாருமே இல்லை. உள்ளே எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நாகேஸ்வரன் சும்மா ஜம்முன்னு காலியாக இருக்குங்க. இங்கே நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா தேவதாரு மரம் இருக்குங்க. ஏன்னா இது தாருக்கா வனம் இல்லையா, அந்த ஞாபகத்துக்காக தான் இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துளசி வனம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அழகாக துளசி வச்சுருக்காங்க பாருங்கள், கருந்துளசி என்ன கலரில் இருக்குது பாருங்கள். ஓம் வடிவத்தில் புல்லை வந்து செதுக்கியிருக்காங்கங்க. அழகாக இருக்குல்ல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாருகா வனமுங்க. நல்லா செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. சங்கு இருக்குது. இந்த பக்கம் துளசி தோட்டம் ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி பூக்கள் செடிகள்னு எல்லாமே வச்சுருக்காங்கங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுற்றி மயான அமைதியாக இருக்குது. தாருகா வனத்துக்குள்ளே குழந்தைங்க விளையாடுறதுக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, வெயிலில் இருந்து எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்குங்க. நல்லா சூப்பராக உள்ளே வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாருகா வனம் எங்கே இருக்குன்னா நாகேஸ்வர் கோவிலுக்கு முன்னாடி ஒரு 500 மீட்டர்ஸில் இருக்குங்க. நீங்கள் இங்கே உள்ளே வந்து ஜாலியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலுமே வெறும் குஜராத்தியில் தாங்க எழுதியிருக்கோம். மற்றபடி இங்கிலீஷில் கூட எங்கேயுமே எழுதியிருக்காது. 100ல் 1 இடத்துல தான் எங்கேயாவது எழுதியிருக்கோங்க. இங்கே தாருகா வனத்தில் எல்லா விதமான மரமும் வச்சு பராமரிச்சுக்கிட்டு வராங்கங்க. நல்லா பாருங்கள், இங்கே வேப்ப மரம் இருக்குது, புங்க மரம் இருக்குது, எல்லா மரமும் இருக்குங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபாரஸ்ட்டுங்க. அவங்க எங்கெல்லாம் இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் தாருகா வனத்துலேருந்து கிளம்பி நாகேஸ்வர் கோவிலுக்கு போகலாம் காய்ஸ். இது கோவிலோடைய யாக கொண்டாங்க. வாங்க நாம் அப்படியே உள்ளே போவோம். சுவாமி இருக்காங்க. இது சுவாமியோடைய
குண்டம்ங்க. இது கோவிலுடைய திருக்குளங்க. கோவிலுக்கு பின்னாடியே இருக்கு. தண்ணி வந்து வத்தி போயிருக்குங்க. எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும், இப்போ கொஞ்சம் வத்தி போயிருக்கு. நம்ம நாகேஸ்வர் கோவில் குஜராத்தில் 8வது ஜோதிர்லிங்கமாக இருக்குங்க. அதே போல் குஜராத்தில் இன்னொரு ஜோதிர்லிங்கமும் இருக்குங்க. அது என்ன கோவில் கேட்டிங்கன்னா சோம்நாத். அது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க, சௌராஷ்டிரா ரீஜனில். இந்த 12 ஜோதிர்லிங்கத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஜோதிர்லிங்கமும் இல்லையான்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டிலையும் ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குங்க. அது என்ன கோவில் தெரியுமா? ராமேஸ்வரங்க. ராமேஸ்வரம் 7வது ஜோதிர்லிங்கம். இந்த நாகேஸ்வரம் 8வது ஜோதிர்லிங்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த நாகேஸ்வர் கோவிலை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குங்க. உண்மையான தாருகாவனம் எதுன்னு தெரியலைங்க இன்னும். அதாவது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஹிங்கோலி மாவட்டத்தில் அவங்க நாகநாத் டெம்பிள் இருக்குங்க. அந்த கோவில் தான் உண்மையான ஜோதிர்லிங்கம்னு ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோராவில் இருக்கிற ஜாகேஸ்வர் மகாதேவ் தான் உண்மையான நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனால் நாம எல்லாருமே பொதுவாக கும்பிடுற ஒரே ஒரு ஜோதிர்லிங்கம் எதுனா இந்த துவாரகா ஜோதிர்லிங்கம் தாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் இருந்து இங்கே குஜராத்தில் இருக்கிற ஓகா வரைக்கும் ட்ரெயினை கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்கங்க. 7வது ஜோதிர்லிங்கத்திலேருந்து 8வது ஜோதிர்லிங்கம். நிறைய பேர் தரிசனம் பண்ணுற உண்மையான ஜோதிர்லிங்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாகநாத் கோவில் தாங்க. இந்த நாகநாதர் கோவிலில் நம்ம தரிசனம் பண்ணும்போது நாகதோஷம் விலகுதுங்க. அதே போல் சர்வ விஷயங்களும் நீங்கிறதா இங்கே ஐதீகங்க. guys, நம்ம நாகேஸ்வர் கோவிலை பற்றி இன்னொரு தகவல் என்னன்னா, வேட்டி இல்லாமல் கோயிலுக்குள்ளே நீங்கள் போய் தரிசனம் பண்ண முடியாதுங்க. இந்த வேட்டி இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போய் சுவாமியை தொட்டு வணங்கி தரிசனம் பண்ண முடியுங்க. இந்த நாகேஸ்வரர் கோவிலை முகலாய பேரரசன் அவுரங்கசீப் வந்து அழிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் கோவிலில் இருந்து ஆயிரக்கணக்கான தேனீகள் வெளியில் வந்து அவங்களுடைய படையை எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிருக்குங்க இங்கேருந்து. நான் உங்களுக்கு 12 ஜோதிர்லிங்கத்தோடைய ஸ்தோத்திரம் சொல்கிறேங்க. அதில் நாகேஸ்வரர் எத்தனாவதா வருதுன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். சௌராஷ்டிரே சோமநாதம் ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யாம் மகாகாலம் ஓம்காரம் அமலேஸ்வரம் பரல்யாம் வைத்தியநாதம் ச தாக்கின்யாம் பீமசங்கரம் சேது பந்தேத்து ராமேஷம் நாகேஷம் தாருகாவனே வாராணஸ்யாம் து விஸ்வேஷம் திரம்பகம் கௌதமீ தட்டே ஹிமாலயே து கேதாரம் கிருஷ்ணேஷம் ச சிவாலயே ஏதானி ஜோதிர்லிங்கானி சாயம் பிராத்தः படே நரः சப்த ஜென்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதி. எத்தனாவதா வருதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இது நாகேஸ்வர் கோவிலுடைய ஸ்தல விருட்சங்க, அரச மரம். மக்களே, இது தாங்க மெயின் என்ட்ரி. இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றி 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 வருது பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேங்க. ஸோ வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்ம அதிர்ஷ்டம் இன்றைக்கி தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம பெரிய சிவனை பார்க்குறதுக்காக போகலாங்க. அழகாக இருக்கார்ல, லைனை பார்த்தீங்களா? கைஸ், இங்கே நம்ம பெரிய சிவன் கிட்ட நிறைய புறா இருக்குங்க. அதுக்கு தீனி போடுறதுக்காக கம்பு சோளம் எல்லாமே வச்சுருக்காங்கங்க. கோவிலில் உங்களுக்கு இங்கே பெரிய சிவன் கிட்ட நின்று ஃபோட்டோவும் எடுத்து கொடுக்குறாங்கங்க. சாஃப்ட் காப்பியும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 100 rupees சார்ஜ் ஆகுதுங்க. நாகேஸ்வர் கோவிலுக்குள்ளே நம்ம சிவனுடைய முழு உருவ சிலை இருக்குங்க. இதோடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 feetங்க. 90 அடிக்கு மேலே இருக்காரு. என்ன அழகாக இருக்காரு பாருங்க.
இந்த கோவிலுக்கு நாங்கள் எப்படி வர்றதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரதா இருந்தால் துவாரகாவில் தாங்க தங்கணும். அங்கே இருந்து தான் இந்த கோவிலை ரீச் பண்ண முடியும். இந்த கோவிலை சுற்றி கடைகளும் கிடையாது, வீடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. தனி கோவில், அப்படியே மயான அமைதியாக இருக்கும், செம்மையாக இருக்கும் இடம். சென்னையிலேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக சென்னையிலேருந்து அகமதாபாத் வந்து அகமதாபாத்லேருந்து துவாரகாவுக்கு ட்ரெயின் மாறினாங்க. ஓகா வரைக்கும் வர வண்டியில் ஏறினீங்கன்னா துவாரகாவில் இறங்கிக்கலாம். அதுவே தென் மாவட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் இருந்தோம் தூத்துக்குடியில் இருந்தோம் நேரடியாக இங்கே வரதுக்கான வண்டி இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் எதுக்காகவும் வரி பண்ணிக்க தேவையில்லை. என்றைக்கு ட்ரெயின் டைமு, சீட் அவைலபிலிட்டி பார்த்துட்டு நேராக நீங்கள் இங்கே கிளம்பி வந்து நாகேஸ்வர தரிசனம் பண்ணலாங்க. இங்கே நம்ம நாகேஸ்வரில் தரிசனம் பண்ணுற லிங்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற கோவிலில் தரிசனம் பண்ணுற லிங்கம் மாதிரி இருக்காதுங்க. மற்ற கோவிலெல்லாம் கருங்கல்ல செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற லிங்கம் பார்த்தீங்கன்னா, 3 முகம் ருத்ராட்சம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கே இருக்கும். ருத்ராட்சம் எப்படி இருக்குமோ அதே போல தான் இங்கே இருக்கிற லிங்கமும் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய தண்ணி பட்டு கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக வெளியில் தகடு பொருத்தி அதை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்கங்க. ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன தெரியுமாங்க, நாங்கள் சின்ன வயசுலேயே இந்த இடத்துக்கு நிறைய முறை வந்திருக்கோங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, துவாரகாவில் சாமியை பார்த்துட்டு அப்படியே ஓகா போயிட்டு ரிட்டர்ன் போயிடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஓகாவிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் போகுது இல்லையா, அதில் வந்து இந்த சிவனுடைய படம் வந்து போட்டிருக்கோங்க. அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சோம், ஐயோ இங்கே வந்து நாகேஸ்வர் லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு முறை கூட இங்கே வர்றதுக்கு நாங்கள் மிஸ் பண்ணதே இல்லைங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே கார்டனாக இருந்ததுங்க. செம்மையாக நல்லா பெரிய பெரிய மரமாக இருந்தது. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்காங்க, மண்ணு கொட்டி இது பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்கும், அப்படியே கூலிங்காக இருக்கும் இடமே. பட் வந்து இப்போ அப்படியே மாறி போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு இதே போல் ஜோதிர்லிங்கம் vlog சீரீஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லா ஜோதிர்லிங்கம் கோவிலுக்கும் போய் vlog பண்ணலாங்க. சுவாமியோடைய ருத்ராட்சத்தில் பாருங்கள் கைஸ், ஃபுல்லாகவே புறா தான், எங்கே பார்த்தாலும் புறா தான் உட்காந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கலர் வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து வேறு கலர் மாற்றிருக்காங்கங்க, சிவனுடைய கலர். உங்களுக்கு இந்த நாகேஸ்வர் vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் கமெண்ட்டையும் பண்ணி விட்டுருங்க. இங்கே இருக்கிற நாகேஸ்வரரை துவாரகையில் இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் ருத்ராபிஷேகம் செஞ்சு வணங்கினதா இங்கே ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா சில பேர் சிவன் கோயிலெலாம் போக மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரே சிவனை வழிபட்டிருக்காருங்க இந்த தலத்தில். இது கோவிலுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பார்க்கிங்க. பஸ்ஸில் கொண்டு வந்து இங்கே எல்லாரையும் இறக்கிடுவாங்க. இந்த பக்கம் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, சில பேர் ஆட்டோ பேசிட்டு துவாரகாலேருந்து வந்துடுவாங்க. இந்த பக்கமாக கார் பார்க்கிங், அப்படி இந்த பக்கம் கோவில் இருக்குங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கடை தான் இருக்கும். இளநீர் சாப்பிட்லாம், மற்றபடி கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள். இதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க இங்கே. இதோட நம்ம நாகேஸ்வர் ஜோதிர்லிங் vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.